ஸோ செம்ம பவர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இது. நானே இழுத்து தான் பிடிச்சிட்டு இருந்தேன். விட்டா சீலிங்கில் போய் இடிச்சிடும் போல். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வச்சுருந்தாரு. அவரோட டாட்டருக்கு. ஸோ நான் எனக்கு கேட்டேன். என்னோடய டாட்டருக்கு இல்லை, எனக்கு தான், என் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அவர்கிட்ட கேட்டோடனே நானும் ஆர்டர் போட்டு அவரும் ஆர்டர் போட்டார். இன்றைக்கி தான் வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து இதை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் இது உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு புரிஞ்சுது. இது வந்து பேட்ரி. ஸோ பேட்ரி, இது வந்து மோட்டாரு, இது வந்து டிரைவரு. இந்த பிசிபி போர்டு தான் டிரைவரு. ஸோ இந்த மோட்டாருக்கு தேவையான பவரை பேட்டரியிலேருந்து வாங்கி இந்த மோட்டாருக்கு கொடுக்குது. மோட்டாரோட ஷாஃப்ட் வந்து இந்த ஃபேனாக கூட கனெக்டில் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து 2-3 எல்இடி இருக்குது. இந்த பிசிபி போர்டு அதையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற விஷயம். ஸோ இதை நம்ம மினி ராஜி கூட இன்கார்பரேட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் தான் வந்து நான் இருந்தேன். ஸோ நம்ம ESP32 C3 சூப்பர் மினி இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. நம்ம மினி ராஜியில் யூஸ் பண்ணியிருக்கிற மைக்ரோ ப்ராசஸரை விட இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. அப்படி இருந்தும் இதை ஏன் யூஸ் பண்ணாமல் நம்ம டெவ் கிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து GPU பின்ஸ் வந்து ரொம்ப கம்மி. வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 6 இருக்கும், இங்கே வந்து ஒரு 6 இருக்கும். ஸோ இதால் அவ்வளோ இன்புட்ஸ் வந்து அவுட்புட்ஸ் வந்து எடுக்க முடியாது. ஸோ அது மட்டும்தான் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜு. ஸோ இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சூப்பர் மினியை இதாக கூட இன்கார்பரேட் பண்ணி நம்ம மினி ராஜியை கூட கம்யூனிகேஷன் பண்ண வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கில் தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. மொத்தம் 3 விஷயத்தில் 2 விஷயம் டிக் ஆகிடுச்சு, 3ஆவது விஷயம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, வெயிட்டில் டிக் ஆகிருச்சு. என்னென்னா இது 4 கிராம் தான். வோல்டேஜ், இது வந்து இந்த பேட்ரி வந்து 3.4 வோல்டேஜ் கொடுக்கும். இது வந்து ரன் ஆகிறதுக்கு 3.3லேருந்து 5 வோல்டேஜ் இருந்தாலே போதும், ரன் ஆகிடும். 4வது வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து 40 mAh தான் ப்ரொவைட் பண்ணுவார். இவர் வந்து 300 mAh வந்து வேணும் இவருக்கு ரன் ஆகிறதுக்கு. ஸோ ஃபெயிலியர், ரன் ஆகாது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த மினி ராஜி கூட இதை இன்கார்பரேட் பண்ணுற ஐடியாவை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து இல்லை. ஸோ நம்மளோட ஃப்ரீ டெமோ கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கிடுச்சு. ஸோ நம்ம மினி ராஜி இப்போ தான் வந்து நம்ம ஃபைனலைஸ் கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம மினி ராஜி வந்து இன்னும் ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும்தான் இன்கார்பரேட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, இந்த வாய்ஸ் ரெகக்னைசர். ஸோ ஆல்ரெடி சவுண்ட் ரெகக்னைசர் இருக்குது. அது வந்து கிளாப் பண்ணுறது மூலிமா மினி ராஜியை கண்ட்ரோல் பண்ண வைக்கலாம். ஒரு கிளாப் பண்ணால் இந்த வேலை, 2 கிளாப் பண்ணால் அந்த வேலை, அந்த மாதிரி டெக்னாலஜி உள்ளே இருக்குது. இதை தவிர்த்து நம்ம மினி ராஜி கூட ஸ்பீச் ரெகக்னைசரும் இப்போ இன்கார்பரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பீச் ரெகக்னைசர் பார்த்திங்கன்னா 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த மினி ராஜியோட ஓனர் நான், என்னால் மட்டும்தான் இந்த மினி ராஜியை கண்ட்ரோல் பண்ண முடியும். மீனிங் என்னோட ஸ்பீச், என்னோட வாய்ஸ் மட்டும்தான் இந்த மினி ராஜியால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். வேறு யாராலையும் இவரை வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியாது ஸ்பீச்சால். இது ஒன்று. 2வது, நானே ஓனராக இருந்தாலும் என்னால் 15 இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். இது 2வது கன்ஸ்ட்ரெயின். ஸோ இருந்தும் இதை வந்து இன்கார்பரேட் பண்ணிடலாம். இதை இன்கார்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மினி ராஜி வந்து கம்ப்ளீட்டடாக 100% வந்து ரெடி ஆகிடும். மினி ராஜி போதுமே இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுதான் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ஃப்ரீ டெமோ கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட். ஸோ அவங்கக்கிட்ட இந்த மினி ராஜி 2.0 எடுத்து காமிச்சோம் அப்படின்னா இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க, இதாக கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பட் இதை கற்றுக்க அவங்களால முடியாது. ஏன்னா இது ரொம்ப அட்வான்ஸ்டு. அப்போது இந்த டெக்னாலஜியை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற கான்செப்டை பிரித்து சின்ன சின்ன ரோபோட்டாக நம்ம செய்யணும். ஸோ அப்படி செஞ்சால் மட்டும்தான் தியரியாகவும் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும், ப்ராக்டிக்கலாகவும் நம்ம வந்து செய்ய வைக்க முடியும். ஸோ இவர் வந்து ஓவரால் அவுட்புட்டு இந்த மினி ராஜிலேருந்து ஒரு 6 கான்செப்டை பிரித்து 6 சின்ன சின்ன ரோபோட்டாக செய்ய போகிறோம். இந்த மொத்த 7 ரோபோட்டை நம்ம ஃப்ரீ டெமோ கிளாஸில் வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணோம். ஸோ மினி ராஜி ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சனி ஞாயிறு நம்ம வந்து மினி ராஜி கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் 5 ரோபோட்டை இந்த ராஜி மினி ரோபோட்லேருந்து நம்ம பிரித்து செய்ய போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஆன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.